அதே மாதிரி சீன் எடுத்துக்கிட்டோம்னா மணிரத்னம் வந்து ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு சீன் வச்சுருக்காரு. அரவிந்த் சாமி வந்து கலெக்டராக இருக்கார். இது எல்லாத்தையும் நிறுத்தணும் அப்படின்னு சொன்னோன்னா மம்முட்டியும் ரஜினி சாரும் உட்காந்துருக்காங்க. அந்த கிட்டி அவர் தான் போலீஸ் ஆஃபீஸர் உட்காந்துருக்காரு. ஸோ அந்த ஷார்ட்டை சொல்லும்போது இவர் சொல்லுவார், பின்ன போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டு போய் லட்டியால் அடிக்கிறதா நியாயமா அப்படின்னா உடனே இவர் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதா நியாயமா அப்படின்னா டக்குன்னு ரஜினி சார் வந்து ஒரு டைலாக் விடுவார், இது சூர்யா சார் உரசாதீங்க அப்படின்னு. அப்படி சொன்ன உடனே அந்த பக்கம் கிட்டிக்கிட்டே தான் சொன்னேன், மரியாதைலாம் பேசுகிறான் பாரு அடிச்சு பழகலாம் அப்படின்னு சொன்னேன், மேலே கேவிடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிற ஷாட் நான் அப்போல்லாம் லூப்பில் போட்டு பார்த்துருக்கேன், திருப்பி பார்ப்பேன். அந்த மாதிரி ஒரு ஷாட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதை கம்போஸ் பண்ணியிருப்பாங்க. அதை ஒரு கேஷுவலாக ரெண்டு பேர் பேசுறது, அவர் இந்த பக்கம் மம்முட்டி பேசுவார் ரஜினி சார், அந்த பக்கம் அரவிந்த் சாமி, இந்த பக்கம் கிட்டி. ஸோ கிட்டி அந்த படத்தில் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், நிறைய படத்தில் வில்லனாக நடித்தார், அந்த படத்தில் போலீஸாக நடிச்சிருப்பார். இவர் வில்லனாக நடித்த படத்தில் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நல்லவன் அப்படின்னு ஒரு படத்தில் நடிச்சிருப்பார். என்ன குரு காஷ்மீர் மஞ்சு இதெல்லாம் மறந்துட்டியா ட்ரக்ஸ் அப்படின்னு. ஸோ இவரோட வாய்ஸும் ரொம்ப பெக்குலியராக இருக்கும். அண்ட் இந்த படத்தில் வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ், அப்புறம் மலையாள ஆக்டர் நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சீரியலில் நீங்கள் பார்த்துருக்கலாம், ஒரு ஆர்டிஸ்ட் அவர் தான் அந்த தளபதி படத்தில் வந்து அந்த ஒரு ஷாட்டில் அந்த மைசூர் மகாராஜா சிலைக்கிட்ட உயிரோடு வச்சு கொளுத்துவாங்க. அவர் வந்து ஒரு இன்னைக்கு சீரியலில் ஒரு ஆக்டராக இருக்கார். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டார் கேஸ்டிங் இந்த படத்தில்.